திராவிட மாடலுடைய இன்னொரு பெரிய சாதனை பார்த்தீங்கன்னா, சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்த திரு ஸ்டாலின், திமுகவுடைய தலைவர் தோல்வி அடைந்து பார்த்தோம். அதுவே ஒரு பெரிய திராவிட மாடலுக்கான ஒரு சான்றிதழாக கூட நம்ம பார்க்கலாம். அந்த திமுக தலைவருடைய ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா, இப்போ தேர்தல் தோல்விக்கு பிறகு பல இல்லத்துடைய திருமணம், மாநிலம் கடந்து இருக்கக்கூடிய இல்ல நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போய் இப்போ தலைமை தாங்கிட்டு வரத ஒரு ட்ரெண்டாக பார்த்துட்டு வரோம். அங்கே போய் பல தலைவர்களை சந்திக்கிறாங்க. அது ஒரு வைரலாக வர்ற ஒரு வீடியோலாம் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்தில் திமுகவுடைய முன்னாள் அமைச்சருடைய இல்ல திருமணத்தில் போய் அவர் கலந்துக்கிறாரு. தலைமை ஏற்றுக்கும் போது சர்ச்சைக்குரிய எம்பியான ராசா அவர்கள் நிறைய விஷயம் பேசுகிறார். அதில் சொல்லப்போனால் எப்பேற்பட்ட அசம்பிளி இது, இப்போ எப்படி இருக்காங்கன்னு சொல்லி தரக்குறைவாக பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி பேசுறச்சு அவர் என்ன சொல்றாரு, கோரிக்கை வைக்கிறார் திமுக தலைவர்கிட்ட, இனிமேல் கூட்டணியே வேண்டாம். இல்லை, சில கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயம் இந்த அறைக்குள்ளே ஒதுங்கக்கூடிய கட்சிகள்லாம் கூட இப்போ கூட்டணி பற்றி நாங்கள் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கீழ்த்தனமான ஒரு பேச்செல்லாம் பேசி கூட்டணி இனிமேல் வேண்டாம், நம்ம தேர்தல் நேரடியாக சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அவர் முதல்வர் விஜய்க்கு அவரோட ஏதோ ஒரு எதிர்கருத்தெல்லாம் தெரிவித்து அவர் கடைசியில் என்ன சொல்றாரு, திமுக தொண்டர்களுடைய இந்த கருத்தை நான் பரிசீலனிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? துக்ளக் ஆசிரியர் சோ அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லுவார், என்னன்னா ஆண்ட கட்சி ஆளும் கட்சி அப்படின்னு. அதாவது ஆண்டு கொண்டிருந்த கட்சி எதிர்கட்சியாக மாறிடும். அப்பொழுது அவங்களுக்கு எந்த இடத்துலையும் மேடை கிடைக்காது. அதிகாரத்தில் இருக்க கட்சி எடுத்து ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் போட்டால் அதில் வேணால் பேசலாம், மற்றபடி எங்கேயுமே ப்ராமினன்ஸ் கிடைக்காது. அவங்கள கூப்பிட்டு இனாகரேஷனுக்கெலாம் பெரிய அளவு யாரும் கூப்பிட போகிறதில்ல. மாறாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் எல்லா இடத்துலையும் அவங்கள தான் ரிப்பன் வெட்டுறதுக்கெலாம் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் எதிர்கட்சியாக மாறிய ஆண்ட கட்சி அவங்க என்ன அதே ஜோர்லேயே இருப்பாங்க, ஏதாவது திட்டிக்கிட்டு இருப்பாங்க ஆட்சியில் இருக்கிறவங்கள. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது, அவங்க பயன்படுத்துறது குறிப்பாக இந்த திமுக கல்யாண நிகழ்ச்சியை பயன்படுத்தும். அதுவே பொதுக்கூட்டம் மாதிரி அவங்க அதை மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படித்தான் நீங்கள் சொன்னது மாதிரி திருவாரூரில் மதிவாணன் அவர்களுடைய திருமண விழா, அவங்க இல்ல திருமண விழா, அதில் தான் ராசா பேசினார். ராசா பேசும் பொழுது அண்ணாவும் காமராஜரும் இருந்த அவையிலே நாதாரிகள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறாரு. அது பார்ட்லி சொல்கிறாரா இல்லை அந்த சபையில் இருந்த பெரும்பாலானவர்கள் அப்படி இருக்கிறாங்களான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவையில் ரெண்டு பக்கமும் இருக்கிறாங்கல்ல, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, எதிர்கட்சியில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இவங்களுடைய கூட்டணியில் இருந்தவங்க இப்பொழுது வேறு முகாமுக்கு போயிருக்காங்க. இவர் நாதாரிங்கிறது யாரை சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருது. ஏற்கனவே விசிக குறித்து ராசா பேசிய பேச்சு, அப்படி பேசாதீங்கன்னு ஸ்டாலின் சொன்னாரே தவிர இது கடும் கண்டனத்திற்கு இது இவ்வளவு ஆபாசமாக ஒரு விலை மாதருக்கு போகிறது மாதிரி புணர்ச்சிக்காக அவன் போனான் அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் ஒப்பிட்டு ராசா திருமாவளவனின் கட்சியை சொன்னார். ஆனால் அவர் பெருசாக எடுத்துக்கலையே, திருமாவளவன் இது இப்படி பேசுறது மன வருத்தத்தை தந்ததுன்னு தான் சொன்னாரே தவிர என்ன. ஆனாலும் கூட சில நேரங்களில் அவருடைய அலுவலகத்தை ராசாவுடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் விசிகா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். பிறகு அந்த சோசியல் மீடியா பதிவை நீக்கினார். ஆர்எஸ் பாரதி அவனுங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒருமையில் பேசின அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம். ஸோ இதையுடைய ஒட்டுமொத்தமான ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக ஒரு சுப நிகழ்ச்சி, அந்த பெண் சுமங்கலியாக பல ஆண்டுகள் இருக்கணும் அப்படின்னு வாழ்த்த வேண்டிய நிகழ்ச்சியில் இந்த ஆட்சி அல்பாயுசில் போகணும் அப்படின்லாம் கூட பேசுகிறாங்க. இவர் அதோ ஆட்சியில் இல்லை அப்படின்னு இவங்க நினச்சிடக்கூடாது, நாங்கள் திரும்ப வருவோம் அப்படின்னு போன்ற சவால்களை எல்லாம் விட்டுருக்காங்க. அப்போ ராசா சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு, இனிமேல் நமக்கு கூட்டணி வேண்டாம். கட்சி தொடங்கி முதல் தேர்தலில் போட்டியிட்டதே சுதந்திரா கட்சியோடு கூட்டணி, ராஜாஜியோடு. அதிலிருந்து இப்போது 2026 வரைக்கும் கூட்டணியை மட்டுமே சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய திமுக திடீர்னு இப்பொழுதுதான் அவங்களுக்கு ஞானோதயம் பிறக்குது. அதில் இன்னும் பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிவு வந்த உடனே காங்கிரஸ் தாவேக்கால போய் சேர்ந்தது நன்றி மறந்தவர்கள் முதுகில் குத்திட்டார்கள் அப்படின்லாம் சொன்னார். சரி, இதுக்கு முன்னால் காங்கிரஸ் இப்படி நடந்து கொள்ளவில்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏற்கனவே காங்கிரஸ்னால தான் நாங்களே தோத்தோம் அப்படின்னு சொல்லி கருணாநிதி அவர்கள் கூடா நட்பு கேடாய் முடிந்தது அப்படின்லாம் சொன்னார். இன துரோகி கருணாநிதி அப்படின்னு வைகோ சொன்னார். பிறகு அவரே கூட்டணி வச்சார். இது மாதிரி ஒரு காலகட்டத்தில் அப்படி போவாங்க,
கம்யூனிஸ்டுகள் திமுகவிலிருந்து அதிமுக பக்கம் போனப்போ கம்யூனிஸ்டுகளை இதே கருணாநிதி என்ன பேசியிருக்காருங்கிறதெல்லாம் நீங்கள் அந்த ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் திமுக போய் பார்த்தீங்கன்னா முரசொலியில் இவங்க ஒவ்வொரு தலைவர்களையும் எப்படி பேசியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். இப்போ கடந்த 3-4 நாட்களாக சண்முகம் குறித்து முரசொலியில் டெய்லி திட்டி எழுதுறாங்க. சரி, நீங்கள் ஒரு கூட்டணி அமைச்சிங்க, அந்த கூட்டணியில் அவங்க இருந்தாங்க, செல்லுபடியாகலை அவங்க கூட்டணி, வெற்றி பெற்ற தாவேக்காவோடு அவங்க வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அப்பொழுதே நீங்கள் என்ன சொன்னீங்க, நாங்கள் அனுப்பிச்சாலு இந்த மத்தியிலிருந்து ஆர்எஸ்எஸும் பாஜகவும் ஆட்சி அமைச்சிடும், கவர்னர் மூலமாக செய்திடும், அதை தடுப்பதற்காக அரசியலமைப்பு இந்த ஒரு குழப்படி ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்களே ஆளை அனுப்பிச்சு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு. அவங்க சப்போர்ட் பண்ணுறவங்கள மினிஸ்ட்ரி கொடுக்குறேன்னு அவங்க ஆசை காட்டின உடனே அவங்க அப்படியே அந்த பக்கம் மாறிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் கூட்டணி எங்களுக்கு திமுகவோடு தான், ஆதரவு தான் தாவேக்காக்கு அப்படியெல்லாம் ஆரம்பத்தில் பேசுனதெல்லாம் பார்க்குறோம். இப்பொழுது ஆராசா இனிமேல் கூட்டணியே வேண்டாம் அப்படின்னா ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, அந்த கோரிக்கைகளை நான் பரிசீலிப்பேன் அப்படிங்கிறார். எப்படி இந்த உள்ளாட்சி தேர்தலில் அதை பரிசீலிப்பாரா, இல்லை அடுத்து நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணியே இல்லாமல் திமுக சந்திக்க போகுதா, இல்லை அடுத்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லாமலே சந்திக்க போகிறதா அப்படிங்கிறது. இதை சொல்லும் பொழுதே ஊடால ஆராசா என்ன சொல்றாருன்னா 60 அமைப்புகள் எங்கள் கூட்டணிகள் தான் இருக்கு அப்படிங்கிறப்ப அதுவே முரண்பாடா தெரியலையா? அது எது அமைப்பு எது அரசியல் கட்சின்னு சொல்லணும். இப்போ இவர் தான் சொல்றாரு ஒரு அரசியல் கட்சியை அறிவாலயத்தின் ஒரு ரூமுக்குள்ளார அடக்கிடலாம் அப்படிங்கிறாரு. அப்படி அடக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது கட்சியா அமைப்பா அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தணும்ல. அப்பா எங்கே என்று விஜய் முதல்வர் தேடுகிறார் சட்டசபையில். நான் மக்களின் மனதில் இருக்கிறேன், மகளிர் உரிமை தொகைன்னு கிடைக்கிற வரைக்கும் அந்த பெண்களுக்கு அந்த உரிமை தொகை கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த கோப்பிலே கையெழுத்திட்டவன் ஸ்டாலின் அப்படின்னு அந்த மக்களுக்கு புரியும் அப்படின்னு திமுகவுக்கே உரிய, அதாவது இன்னும் அவங்க தோக்கலை, மக்கள் இவரை தான் ஸ்டாலினை தான் முதல்வராக நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே அவர்கள் வாழ்கிறார்கள். அதனால தான் இப்போவும் பல விஷயங்கள் அந்த ஞாபகம் மக்களுக்கு வரும் அப்படிங்கிறப்ப தான் கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க. ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் போட்டால் உங்கள் அப்பா பேர் தான் வருது. அதையும் மக்கள் மறக்கலை இல்லை. ஏன் இவ்வளவு அழுக்காக மிக கழிவுகள் அதில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது சென்னை கூவம் அப்படின்னா உங்கள் அப்பாவுடைய ஞாபகம் தான் வருது. இதில் ஏதாவது ஒரு கொள்ளை பெரிய அளவில் ஊழல் அப்படின்னா இதோடைய தோற்றுவாயாக யார் இருப்பா அப்படின்னா உங்கள் அப்பா தான் ஞாபகம் வருது. ட்ரெயினில் யாராவது டிடிஆரை பார்த்தாங்கன்னா உங்கள் அப்பா ஞாபகம் தான் வருது. இப்போ நேற்று பாருங்கள், அவர் எவ்வளவு குசும்பாக இருந்தால் விஜய் பஸ் பிரயாணம் மேற்கொள்கிறார், 300 பேருந்துகளை தொடங்கி வச்சார். அவர் தொகுதிக்கு பெரம்பூருக்கு போகிற பஸ்ஸில் மட்டும் அவர் ஏறி கொஞ்சம் தூரம் பயணம் செய்தார். அப்பொழுது டிக்கெட் எவ்வளவுப்பா அப்படின்னு கேட்டு 11 ரூபாய் பெரம்பூருக்கு டிக்கெட் எடுக்கிறார். அதன் மூலம் அவர் குறியீடாக ஏதோ சொல்ல வராரு அப்படின்னு மக்களும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் கூட பலர் உங்களை ஞாபகம் வச்சுருக்காங்க. மக்கள் எப்படியெல்லாம் ஞாபகம் வச்சுருக்காங்கங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம்னு இதை சொல்கிறதா, இல்லை சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிறது மாதிரி இப்பொழுதுக்கு நாங்கள் கூட்டணி வேண்டாம் அப்படின்னா அந்த கூட்டணி வேண்டாம்ங்கிறத தொடர்ச்சியாக அவங்க அதை மெயின்டைன் பண்ணுவாங்களாங்கிறது தெரியாது. நேற்றே என்ன சொன்னார், இஸ்லாமியர்கள் எல்லாம் உங்கள் கூட இருக்கிறோன்னு ஒரு சின்ன பையன் ஏர்போர்ட்டுக்கு போகிறப்ப தாத்தா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது மாதிரி அந்த மத விஷயங்கள் இது போன்ற அமைப்புகள்லாம் ஆதரவுனா எந்த அமைப்புகள்லாம் அடிப்படைவாத அமைப்புகளா யார் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற கதையாக தான் இருக்குது. இன்றைக்கி மதிமுக அவங்களுடைய செயற்குழுவில் அதில் யாரோ ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டாருங்கிறாரு. அவர் திமுகவுக்கு போகிறாரா தாவேக்காவுக்கு போகிறாரா அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஒருவேளை அவர் திமுகவுக்கு போனால் மதிமுக எப்படிப்பட்ட விமர்சனங்களை திமுக மீது வைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏற்கனவே துரை வைகோ பல விமர்சனங்களை திமுக மீது வைத்து வருகிறாருங்கிறத பார்க்குறோம். பலர் திமுக சின்னத்தில் போட்டியிடக்கூடிய நிர்பந்தங்கள் கொடுக்கப்பட்டது தெரியாதனமாக அந்த சின்னத்திலேயே நம்ம போட்டிட்டோமா, இல்லைன்னா நம்மளும் தாவேக்காவுக்கு போயிருந்து அமைச்சராக ஆகி இருக்கலாமேன்னு வருத்தத்தோடு இருப்பதெல்லாம் நமக்கு தெரியுது.
இப்போ இவங்க கூட இருக்கிறாங்கிறப்ப அவங்கெல்லாம் திமுக சின்னத்தில் போட்டிட்டதுனால கூட இருக்கிறாங்க, இல்லைன்னா அவங்களும் கலண்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறது தான் பரிதாபகரமான ஒரு காலகட்டத்திலே திமுக இருக்கிறது. அந்த தோல்வி அவங்கள என்னமோ செய்யுது. ஏன்னா எதிர்பார்க்காத அந்த சின்ன சின்ன பசங்களாம் இப்போ எம்எல்ஏவாக நிற்கிறாங்களா. இந்த பக்கம் ஒரு சில சீனியர்ஸு ஸ்டாலின் தோத்துட்டாரு, அதுவும் இவங்க பேசும்பொழுது நான் 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூரில் டப்பா டான்ஸ் ஆடிடுச்சுன்னா அவர் சொன்னது அதெல்லாம் அவங்கள ரொம்ப ஊண்டு பண்ணிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னும் சுவாரஸ்யமான அரசியல் இருக்கிறது தமிழகத்திலே அப்படிங்கிறது தான் இந்த செய்தி.